I am Dr. Kavita. I am a psychologist and acupuncturist. இன்னைக்கு நாம சொல்ல போறது வந்து கர்டோ இல்லைன்னா தயிரோட பெனிஃபிட் தான். நிறைய பேஷண்ட் வந்து சம்டைம் வந்து தயிர் சாப்பாடுல சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்கும், இல்லைன்னா கோல்டு வரும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால நான் தயிர் சாப்பிடலன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படி இது சாப்பிட்டனால உங்களுக்கு சளி பிடிக்காது. ஏன்னா அது நம்ம நினைக்கிறோம் என்னென்னா குளிராக இருக்கனால நமக்கு வந்து தயிர் சாப்பிட்ட உடனே சளி பிடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இதில் இருக்கிறது வந்து நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணது, அதாவது நம்மளோட இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் பண்ணதுக்கு தான். ஸோ நமக்கு சளியோ இல்லை இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இருக்கும்போது நம்ம தயிர் சாப்பிடும்போது நம்மளை வந்து பாடி இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ தயிரில் என்னெல்லாம் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு ப்ரோபயோட்டிக், லைவ் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, லாக்டோபாக்சிலர் பாக்டீரியா இருக்குது, சிங்க் இருக்குது, பொட்டாசியம், மக்னீஷியம், கால்சியம் இந்த மாதிரி இருக்கிறனால நம்மளோட போன் ஹெல்த்து, நம்மளோட டீத்து, நம்மளோட போனு, நம்மளோட ஸ்கின்னு, அதாவது ஸ்கின்னில் வந்து ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, டார்க் ஸ்பாட்டு, டார்க் ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்மளோட மேலோட்டமாக, அதாவது நம்ம இன்டர்னலாக எடுக்கிற மாதிரி நம்மளோட தலையில் டேண்ட்ரஃப் இருக்குன்னா தலையில் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஹோம் ரெமடியாக நான் சொல்லியிருக்கேன். வெந்தயத்தோடு ஊற வச்சு தலையில் ஒரு 1/2 hour அப்ளை பண்ணி, இது ரெண்டுமே குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். நிறைய டேண்ட்ரஃப் இருக்குன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்கின்னு ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு நேச்சுரலாக அந்த மாய்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்னலாக எடுக்கும்போது உங்களுக்கு ஹை பிபி இருக்குன்னா அதில் மெக்னீஷியம் இருக்குது. ஸோ பிபியை கண்ட்ரோல் பண்ணதுக்கு, அதே மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம், குட் டைஜஷனுக்கு தயிர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்மளோட ஸ்டொமக்கில் ஆசிட் லெவலில் பேலன்ஸ் பண்ணதுக்கு தயிர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நம்மளோட கட் ஹெல்த்து நார்மலானாலே நம்ம பாடி வந்து ஒரு நார்மல் இதுக்கு வரும். ஸோ நம்மளோட கட் ஹெல்த், அதாவது ஸ்டொமக்கு சம்மந்தமான ப்ராப்ளத்துக்கு டெய்லி நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்கின்னோட மாய்ஸ்சர், நம்மளோட பிபி லெவல் கண்ட்ரோல் பண்ணதுக்கு, நம்மளோட டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு, நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணதுக்கு, இன்னொன்று வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கு நம்ம வந்து தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மோராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மோராக குடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ட்ரிங்க் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எந்த ஃபார்மில் வேணுமுன்னாலும் எடுத்துக்கலாம். அதாவது சிலவங்களுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட பிடிக்கும், சிலவங்களுக்கு வந்து தனியாக சாப்பிட பிடிக்கும், சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலடில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ போரேஜ் மாதிரி பண்ணி சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ எந்த ஃபார்மில் வேணும்னாலும் சாப்பிட்லாம். டே டைமில் நீங்கள் இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி வெஜைனல் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு, ஃபீமேலுக்கு பார்த்தோன்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்கும். ஸோ இன்டர்னலாகவும் நீங்கள் தயிர் எடுத்துக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் தயிர் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட அந்த ஏரியாவில் வந்து குட் பாக்டீரியா இருந்தால் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனோ இச்சிங்கோ ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னென்னா தயிர் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்னலாக நீங்கள் சாப்பிட்டோன்னா இன்டர்னலாகவும் உங்களுக்குள்ள இருக்க குட் பாக்டீரியா என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளை இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ மெயிலுக்கும் பார்த்தோன்னா பெனைல் ஏரியாவில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குளிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ரெட்னஸோ பெனிஸ், ஸ்கின்னில் வர டிசீஸ், பேலனைட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தயிர் அப்ளை பண்ணிக்கலாம். தயிர் சாப்பாடு சேர்த்துக்கலாம். பட் அது அதிகமாக இருந்தால் டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பட் பேசிக்காக நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தயிர் அப்ளை பண்ணலாம். ப்ரைவேட் பார்ட்டு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தயிர் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்னலாக தயிர் எடுக்கும்போது நம்ம பாடிக்கு உள்ளே நல்லா பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து தயிர் டெய்லி சாப்பிட்லாம். டே டைமில் சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்குது, எப்போ சாப்பிடும். எம்டி ஸ்டொமக்கில் இல்லாமல் டே டைமில் உங்களோட சாப்பாடு கூடயோ இல்லை ஒரு சாப்பாடு போர்ஷனாகவே நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு பவுல், ஒரு சின்ன பவுலில் சாப்பிடலாம். இல்லை ராண்டமாக வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது சாப்பிடுது. நிறைய பேர் வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சாப்பிடாம இருப்பாங்க. தயிர் சாப்பிட்றனால சளி பிடிக்க போகிறதில்ல. சைனஸ் இருக்கவங்க இல்லைன்னா சளி அடிக்கடி வரவங்க தயிரே நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, கோல்டு வரும், ஆஸ்மா வீசிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். தயிர் எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த நோய் வரதில்லை. ஸோ அதே மாதிரி லாங் டைமாக மெடிசின் எடுத்துகிட்டு இருக்கவங்க, அதாவது பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி
பாடியில் ப்ராப்ளம் இருந்து லாங் டைமாக மெடிசின் எடுக்கிறவங்களும் டெய்லி தயிர் எடுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு ஸ்டொமக்குள்ளே நம்ம பாடிக்குள்ளே பிகாஸ் ஆஃப் மெடிசினால் ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளியில் இருக்க குளிர் நினச்சிட்டு நீங்கள் தயிர் எடுக்காமல் இருக்க வேண்டாம். அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் தயிர் எடுக்கும்போது உங்கள் உடம்புக்குள்ளே அதாவது ஸ்டொமக்குள்ளே அந்த குளிர பேலன்ஸ் ஆகும், ஆசிட் பேலன்ஸ் ஆகும். ஸோ டெய்லி தயிர் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. தயிரில் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. அது நம்மளோட ஒரு பவர் ஹவுஸ் நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லலாம், ப்ரைமரி ஃபுட்டுன்னு சொல்லலாம், சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ டெய்லி நீங்கள் கொஞ்சம் தயிர் இல்லைன்னா வாரத்தில் ஒரு 3 டேஸாவது தயிர் சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். என்னோடய கிளினிக் வந்து சென்னையில் வெஸ்ட் சைதாப்பேட்டில் இருக்குது. அதே மாதிரி ஃபோனில் பெய்டு கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.